எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இந்த மாங்காய் சீசனில் நமக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான மாங்காய் கிடைக்கும். நம்ம இப்போ வெரைட்டியாக ஊறுகாய், தொக்கு, ஜாமுன்னு நிறைய ரெசிபிஸ் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் பச்சை மாங்காய் வச்சு ஒரு அருமையான கறி செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ வாங்க இந்த குஜராத்தி ஸ்டைல் பச்சை மாங்காய் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்ய நான் 2 ஃப்ரெஷ்ஷான பெரிய பச்சை மாங்காய் எடுத்திருக்கேன். மாங்காவை கொஞ்சம் பெரிய சைஸ் பீசஸாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன பீசஸாக நறுக்கணும்னா வேக வைக்கும் போது குழஞ்சு போயிடும். கொஞ்சம் பெரிய பீசஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நறுக்கி வச்ச மாங்காவை சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு வேக வைங்க. அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததும் தண்ணியிலேருந்து எடுத்துட்டு வடிச்சு வச்சிருங்க. மாங்காய் வேக வச்ச இந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இப்போ மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லா இடிச்ச பூண்டு, 3 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது கூட நம்ம எடுத்து வச்ச மாங்காய் வேக வச்ச தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுங்க. இந்த பூண்டு அளவு, மசாலா அளவு எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுற மாங்காய் அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு அகலமான பேனில் 3 டேபிள் ஸ்பூன் கடுகு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது மஸ்டர்ட் ஆயில். இந்த எண்ணெய் இந்த ரெசிபிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இது கிடைக்கலன்னா பரவாயில்ல, நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற எண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கருஞ்சீரகம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது வறுப்பட்டதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து வேக விடுங்க. மசாலா நல்லா வதங்கினதும் கீரின 3 பச்சை மிளகாய், வேக வச்ச மாங்காய் சேர்த்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்க. மாங்காய் எல்லாம் நல்லா மசாலாவில் கூட்டாகிற மாதிரி பிரட்டி விடுங்க. கொஞ்சமாக மாங்காய் வேக வச்ச தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ 1/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்க்கலாம். வெல்லத்தை மாங்காய் புளிப்புக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா பெரட்டி விட்டு இன்னொரு கப் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டீங்கன்னா நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். மாங்காய் கறி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு அருமையாக தயாராகிருக்கு. அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்து கலந்துக்கலாம். ரொம்பவே ருசியான பச்சை மாங்காய் கறி தயாராகிடுச்சு. பேன்லேருந்து எடுத்துட்டு ஒரு சர்விங் பிளேட்டில் வச்சிடலாம். நான் இன்னைக்கு தேப்லாஸ் கூட சர்வ் பண்ணுறேன். நீங்கள் சப்பாத்தி, ஃபுல்கா, ரோட்டி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். இந்த சீசனில் இந்த பச்சை மாங்காய் கறி செஞ்சு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இது நீங்கள் 10 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.
The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.